ஜூன் 17 என்னமோ அதிபருக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு தொலைபேசி உரையாடலில் அப்பவும் திருப்பி அவர் அதையே சொல்கிறார். சொல்லும்பொழுது நம்ம பிரதமர் அதை மறுத்துட்டு தான் ஒரு செய்தியை வெளியிட்டுச்சு நியூயார்க் டைம்ஸ். இது 2025 ஜூன் 17. அதற்கு பிறகு தான் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் புதிதான சிக்கல்கள் தொடங்குச்சு. ஆகஸ்ட்டில் நமக்கு 25% அபராதம் விதித்ததும் அதுக்கு பிறகு நடந்தது தான். அதனால் இந்த 3.5 கோடி பேர் அப்படின்றது ஒருவேளை பாகிஸ்தானிகள் சொல்லியிருக்கலாம். அவர்கள் அதை மறுக்கலை, அவங்க மறுப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவர்கள் அவரை நோபல் பரிசுக்கே பரிந்துரை செய்தவர்கள். அதனால் அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள் 2 அணுசக்திக்கு இடையில் ஒரு போர் வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை தான் அவர் பிரதிபலிச்சுட்டே இருக்கார், எல்லா இடத்துலையும் சொல்கிறார். தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அவர் ரஷ்யாவிடம் அடிபணிந்து விட்டார். அதுக்கப்புறம் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் மண்டியிட்டு இருக்கிறார். இவர் தான் இந்த உரையை நமக்கு நிகழ்த்தி இருக்கிறார். அவர் சொன்ன எதுவுமே உண்மை கிடையாதுன்ற துணியில் அந்த அம்மையார் எதிர்க்கட்சிகள் வெர்ஜீனியாவுடைய ஆளுநர் அடுத்து பேசினாங்க. தூங்கிக் கொண்டிருந்த பைடன் அரசு பல மில்லியன்ஸ், அவர் சொன்னது மில்லியன்ஸை குற்றவாளிகள், மனநல காப்பகத்திலிருந்து தப்பி ஓடியவர்கள், கொலைகாரர்கள், கற்பழிப்பு செய்தவர்கள், இவர்களெல்லாம் இந்த அமெரிக்க நாட்டு உள்ள வர்றதுக்கு அது அனுமதிச்சிருச்சு. அப்புறம் ஒரு எண்ணிக்கை சொன்னார். 11,888 கொலைகாரர்கள் தென் அமெரிக்காவிலிருந்து தப்பி இங்கே வந்திருக்காங்க. அது பைடன் அரசு கீழே நடந்துச்சு. என்னுடைய ஆட்சியில் ஒருத்தர் கூட சட்டவிரோதமாக உள்ள நுழையிறதில்லை அப்படின்னு அதிகப்படியாக சொன்னார். ChatGPT நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அல்லது இன்ஃபினிட்டி பயன்படுத்துகிறீங்க, டீப்சீக் பயன்படுத்துகிறீங்கன்னா நீங்கள் ஒரு 100 ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு வேண்டுகோள் தரீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் தண்ணியாவது அது மேலே ஊற்றுனா தான் அது குளிரும். ட்ரம்ப்புடைய பேச்சில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டு நமக்கான ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்க வேண்டியது, இந்தியா பாகிஸ்தான் போரில் நான் பேசி சமாதானப்படுத்தினேன், அப்படி இல்லைன்னா 3.5 crores பீப்புள் பாகிஸ்தானிஸ் செத்து போயிருப்பாங்க, அந்த அதிபர் கூட இறந்து போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார். இது நம்ம இந்திய இராணுவத்துடைய வலிமையை பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை எப்படி சார்? அதிபருக்குரிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி 150 நாட்களுக்கு புதிதாக வரி விதிக்கலாம். அதுக்கு மேலே அது தொடரணும் அப்படின்னா காங்கிரஸுக்கு தான் இவர் போகணும். அப்படி 10% முதல்ல போட்டார், 10%. அதுக்கப்புறம் அதை 15% ஆக்கிட்டார். இப்போ எல்லா நாடுகளுக்கும் சீராக 15% தான். இப்படி தடுத்துட்டிங்கன்னா அப்படி வரக்கூடியவர் தான் அவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அமெரிக்க அதிபர் என்பவர் அவங்களுடைய ஆட்சி முறையே ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஒரு அதிபருக்குரிய ஆட்சி முறை. அது அங்கே நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்புகளும் அதிகாரமும் ஓரளவுக்கு தான். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் உயரதிகாரி திரு இரா கண்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி சார். சார், அமெரிக்க அதிபர்கள்லேயே டொனால்ட் ட்ரம்ப் என்ற பெயரை கேட்டாலே சர்வதேச அளவில் பல சர்ச்சைகளும் பல விமர்சனங்களும் வருது. அந்த வகையில் திரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இப்போ சமீபத்தில் நடைபெற்ற ஸ்டேட்ஸ் ஆஃப் யூனியனில் ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். அதாவது இந்தியா பாகிஸ்தான் உள்ளிட்ட 8 நாடுகளில் நடைபெற்ற போர்களை நான் தான் தடுத்து நிறுத்தினேன். குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவுடைய போரில் நான் தடுத்து நிறுத்தலைன்னா அந்த நாட்டினுடைய அதிபர் ஷபாஸ் ஷெரீப் அவர் உள்ளிட்ட 3.5 லட்சம் கோடி மக்கள் அந்த வாரில் இறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார். உங்களுடைய பார்வை என்ன சார்? தலைப்புச் செய்திகளை தவறாமல் நாள்தோறும் நமக்கு தருபவர் ட்ரம்ப். அதனால் அவர் பேசின ஸ்டேட் ஆஃப் த யூனியன் அட்ரஸ், அந்த ஆண்டுதோறும் அமெரிக்க குடியரசுத் தலைவர் 2 அவைகளுக்கும் நிகழ்த்தக்கூடிய உரை. அந்த உரையில் இந்த முறை இது 2வது முறை அவர் பேசுகிறது. ஏன்னா போன ஆண்டு அவர் வந்த உடனே ஒரு 47 நாளில் முதல்ல அந்த உரையை நிகழ்த்தினார். இது 2வது ஆண்டு. இது நம்முடைய
குடியரசுத் தலைவர் நம்முடைய 2 அவைகளையும் துவக்கி வைக்கும் பொழுது, கூட்டத்தொடரை தொடக்கி வைக்கும் பொழுது பேசும்பொழுது எப்படி அரசுடைய கொள்கைகளை, அரசுடைய நிலையை வந்து அரசு எழுதித்தர அறிக்கையை, அந்த பேச்சை அவர் வாசிக்கிறாரோ, மாநிலத்தில் எப்படி ஒரு ஆளுநர் அதை வாசிக்க வேண்டுமோ, வாசிக்கணுமோ, அந்த மாதிரியானது தான். இது தொடக்கத்திலிருந்து இந்த ஒரு சம்பிரதாயம் இருக்குது. 1947 ஹாரி ட்ரூமன் அவர் அதிபராக இருக்கிற காலத்திலிருந்து தொலைக்காட்சியில் அதை காட்டுறது அப்படின்றதும் தொடங்குச்சு. அப்போ மக்கள் பார்க்கலாம் அதை என்ன நடக்குது அப்படின்றது. அதுக்கு முன்னாடி வந்து தொலைக்காட்சி வசதிகள்லாம் கிடையாது. அப்புறம் 1982 அதிபர் பேசி முடித்த பிறகு எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் அந்த பேச்சை விமர்சனம் செய்வதும் உடனே நடக்கிறதும் அந்த சம்பிரதாயமும் தொடங்கிருச்சு. இப்போது நேற்று அவர் பேசின பிறகு நிறைய கருத்துக்களை சொன்னார். அதில் நீங்கள் சொன்ன அந்த 3 கோடி பேரை காப்பாற்றிட்டதா அவர்கிட்ட செபாஸ் ஷெரீப் சொன்னதாக சொன்னார். ஒரு 90 தடவைக்கு மேலே பாகிஸ்தான் இந்தியா போற தற்காலிகமாக தான் நிறுத்தினதாக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த அவருடைய உரையில் வந்து ரொம்ப கொஞ்ச நேரம்தான் வெளியுறவு கொள்கை, வெளி விவகாரங்கள் அது தொடர்பாக பேசினார். அந்த பேச்சினுடைய மிக பெரும்பான்மையான நேரம் அவர் உள்நாட்டு சிக்கல்களை, உள்நாட்டு விவகாரங்களை, அதை எப்படி அவர் கையாண்டார், அதில் எப்படி வெற்றி கண்டார், இதற்கு முன்னாடி இருந்த பைடன் அரசு எப்படி தூங்கி கொண்டிருந்தது, அது ஒரு விளங்காத அரசு அப்படின்லாம் விமர்சனம் செய்ய எப்பவும் சொல்கிற மாதிரி அதை சொன்னார். இப்போ நான் சொன்ன இந்த 90 தடவைக்கு மேலே சொல்லியிருக்காருன்ட்டு, இதுக்கு இந்தியர்கள் வந்து இன்னும் எதிர்வினை ஆற்றவில்லை. எனக்கு அவர்கள் ஆற்றுவார்கள் என்று தோன்றவில்லை. ஏன்னா ஆரம்பத்தில் களைச்சு போயிட்டாங்க அவங்க. இதை நீங்கள் அப்படி நடக்கலை, நீங்கள் சொல்கிறபடிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி களைச்சு போயிட்டாங்க. எனக்கு அவர் சொல்கிறதுல ஓரளவுக்கு உண்மை இருக்குன்றும் தோணுது. அதாவது அவருடைய தலையீடு என்பது கண்டிப்பாக இருந்துச்சு. அவருடைய துணை அதிபர் வான்ஸ் நம்முடைய பிரதமரோட பேசினதெல்லாம் நடந்துச்சு அந்த போரை நிறுத்துறதுக்காக. தினசரி அவருடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ நம்முடைய ஜெய்சங்கரோட பேசினதும் தொடர்ந்து நடந்துச்சு. அவங்க அந்த தரப்புலையும் பேசிகிட்டு இருந்தார்கள். பாகிஸ்தானிகள் விழுந்து அவர்களுக்கு நன்றி சொல்வதை நாம் எல்லாரும் பார்த்தோம். அதனால் உண்மை வந்து ரெண்டுத்துக்கும் இடையில எங்கேயாவது இருக்கும்னு நினைக்கிறேன். போன ஆண்டு ஜூன் மாதத்தில், இது நியூயார்க் டைம்ஸ் தரக்கூடிய செய்தி, ஜூன் 17 என்னமோ அதிபருக்கும் நம்முடைய பிரதமருக்கும் ஒரு தொலைபேசி உரையாடலில், அப்போவும் திருப்பி அவர் அதையே சொல்கிறார். சொல்லும்பொழுது நம்ம பிரதமர் அதை மறுத்துட்டு தான் ஒரு செய்தியை வெளியிட்டுச்சு நியூயார்க் டைம்ஸ். இது 2025 ஜூன் 17. அதற்கு பிறகு தான் இந்த வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் புதிதான சிக்கல்கள் தொடங்குச்சு. ஆகஸ்ட்டில் வந்து நமக்கு 25% அபராதம் விதித்ததும் அதுக்கு பிறகு நடந்தது தான். அதில் அவருக்கு ஒரு சின்ன மனத்தாங்கல் இருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் கடந்து இப்போ வந்துட்டு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணிக்கிட்டோம். அதனால் இந்த 3 கோடி பேர் அப்படின்றது ஒருவேளை பாகிஸ்தானிகள் சொல்லியிருக்கலாம். அவர்கள் அதை மறுக்கலை, அவங்க மறுப்பாங்கன்னு நான் நினைக்கல. அவர்கள் வந்து அவரை நோபல் பரிசுக்கே பரிந்துரை செய்தவர்கள். அதனால் அவர்கள் முழுமையாக நம்புகிறார்கள் 2 அணுசக்திக்கு இடையில் ஒரு போர் வந்துருந்துச்சுன்னா இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையை தான் அவர் வந்து பிரதிபலிச்சுட்டே இருக்கார், எல்லா இடத்துலையும் சொல்கிறார். அந்த முழு பேச்சுமே அவர் வந்து தன்னை பற்றிய தம்பட்டம் அடித்துக்கொள்ளும் பேச்சாக இருந்தது. அவங்க வெர்ஜீனியா கவர்னர், அவர்கள் ஜனநாயக கட்சியை சேர்ந்தவர். அவங்க அதுக்கு பதில் சொன்னாங்க அவர் பேச்சு முடித்த பிறகு. அவங்க சொன்னாங்க, இவர் வந்து அவர் போட்ட இறக்குமதி கட்டணங்களால் பல கோடி டாலர்களை மிச்சப்படுத்தினதாகவும் பல பேருடைய வாழ்க்கையை வளமாக்குனதாகலாம் சொன்னார். உண்மை அது கிடையாது. நாங்கள் பண்ண ஆராய்ச்சியில், ஜனநாயக கட்சியை சேர்ந்த இவர்கள் பண்ண நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பண்ண ஆராய்ச்சியில், ஒவ்வொரு குடும்பமும், அமெரிக்க குடும்பமும் $1700 அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருந்துச்சு இவர் கொண்டு வந்த இறக்குமதி வரிகளால், கட்டணங்களால். அதனால் அதுதான் உண்மை. அதே மாதிரி அவர் வந்து நான் அமைதிக்கான அதிபர்னு சொல்கிறார். ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் அவர் போர் முழக்கத்தை தான் செஞ்சிட்ருக்கார். அதுக்கப்புறம் தொழில்நுட்ப ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அவர் ரஷ்யாவிடம் அடிபணிந்து விட்டார். அதுக்கப்புறம் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் மண்டியிட்டு இருக்கிறார். இவர் தான் இந்த உரையை நமக்கு நிகழ்த்தி இருக்கிறார். அவர் சொன்ன எதுவுமே உண்மை கிடையாதுன்ற துணியில் அந்த அம்மையார், எதிர்க்கட்சிகள், வெர்ஜீனியாவுடைய ஆளுநர் அடுத்து பேசினாங்க. அமெரிக்க வரலாற்றிலேயே மிக நீண்ட பேச்சை நிகழ்த்தியவர் அவர் தான். நேற்று அது பண்ணார்.
1 மணி நேரம் 47 நிமிஷம். அதில் முழுமையாக அவர் என்ன அதில் அவங்க அந்த ஜனநாயக கட்சியினரை வந்து அவர் தர்ம சங்கடத்தில் ஆழ்த்துறதுக்காக சில யுக்திகளெல்லாம் கையாண்டார். ஒரு யுக்தி என்னென்னா, முதல்ல ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வரலை. உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அழைக்கிறது, அப்புறம் சிறப்பு அழைப்பாளர்களாக சிலரை அழைக்கிறது, இதெல்லாம் வாடிக்கை. அந்த மாதிரி மடூரோவை போய் வெனிசுவேலாவுடைய அதிபர் மடூரோவை கைப்பற்றி கொண்டு வந்தது, அந்த நடவடிக்கையில் முதல் முறையாக போன அந்த முதல் விமான பைலட் இருக்கார் இல்லையா, அவருக்கு தான் 4 முறை குண்டடி பட்டுச்சு. அவர் இப்போ குணமாகி அவர் நேற்று அங்கே வர வச்சிட்டார். அவரை வந்து அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய விருதான சிவிலியன் அவார்டு, மெடல் ஆஃப் ஃப்ரீடம், பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், அதை அவருக்கு கொடுத்தார். அதை கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், எல்லைகளை வந்து இவர் மாதிரி யாரும் பாதுகாக்கலை. தூங்கி கொண்டிருந்த பைடன் அரசு பல மில்லியன்ஸ், அவர் சொன்னது மில்லியன்ஸை குற்றவாளிகள், மனநல காப்பகத்திலிருந்து தப்பி ஓடியவர்கள், கொலைகாரர்கள், கற்பழிப்பு செய்தவர்கள், இவர்களெல்லாம் இந்த அமெரிக்க நாட்டுள்ள வர்றதுக்கு அது அனுமதிச்சிருச்சு. அப்புறம் ஒரு எண்ணிக்கை சொன்னார், 11,888 கொலைகாரர்கள் தென் அமெரிக்காவிலிருந்து தப்பி இங்கே வந்திருக்காங்க. அது பைடன் அரசு கீழே நடந்துச்சு. என்னுடைய ஆட்சியில் ஒருத்தர் கூட சட்டவிரோதமாக உள்ள நுழையிறதில்லை அப்படின்னு அதிகப்படியாக சொன்னார். அது வந்து கொஞ்சம் கூடுதல், அப்படிலாம் கிடையாது. 2024 ஜனவரியில் நம்ம பைடன் இருந்தபோது 1,24,000 பேர் சட்டவிரோதமாக அந்நியர்கள் அமெரிக்க எல்லைக்குள் நுழைந்தார்கள் ஒரு மாதத்தில். இப்போது 6,000 பேர் நுழைகிறாங்க. 1,24,000ன்றது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கை. அதில் கொஞ்சம் தான் செஞ்சது, நிறைய குறைஞ்சிட்டு. ஆனால் வராமல் இல்லை. ஆமாம், வராது. அதை எப்படி பண்ண முடியும்? அதுக்கு தான் சுவர் எழுப்பணும்னு நினைக்கிறார் அவர். கொஞ்சம் சுவரும் எழுப்பியிருக்கார் முன்னாடி, ஆனால் முழுமையாக அவரால் எழுப்ப முடியல. அதுக்கு பெரிய செலவாகும். அந்த ஒரு செய்தியை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய அளவில் மிகைப்படுத்தி சொன்னாலும் கூட அதில் ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடும் ஒழுங்கும் அவர் கொண்டு வந்திருக்கார். ஆனால் அந்நியர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கில்ல, இந்த பல லட்சக்கணக்கானோர் குற்றவாளிகள், கற்பழிப்பு செய்தவர்கள், ஆயிரக்கணக்கில் கொலை செய்தவர்கள், அவர்களெல்லாம் அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் கண்டுபிடிச்சி அவங்கள திருப்பி நாடு கடத்துறேன்னு சொல்கிறார் இல்லையா, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய சிக்கலை அங்கே ஏற்படுத்தியிருக்கு. பல இடங்களில் வந்து அதை அவர் கையாளுற விதம் வந்து அவருடைய சட்ட லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அஃபிஷியல்ஸ், சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் அதை செய்வது அவருக்கு ஒரு நல்ல பேர் வரலை. இது ஒரு பக்கம். ஸோ முதல்ல வெளிவிவகாரம் பார்த்துருவோம். வெளிவிவகாரத்தில் அவர் சொன்னார், ஐ வாண்ட் அ டிப்ளமேட்டிக் சொல்யூஷன். எனக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக தான் ஒரு தீர்வு ஈரானை பொறுத்த வரைக்கும் வரணும்னு நான் நம்புகிறேன். அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன். ஆனால் ஈரான் வந்து உலகத்தினுடைய மிகப்பெரிய ஸ்பான்சர் ஆஃப் டெரரிசம், உலகத்தினுடைய மிகப்பெரிய பயங்கரவாதத்திற்கு ஆதரவு தரக்கூடிய நாடு. அதுக்கப்புறம் அவர்கள் வந்து தே ஆர் கிங் இன் ரோட் பாம்ப்ஸ், சாலை ஓரத்தில் வைத்து வெடிக்கக்கூடிய குண்டுகள், சாலை குண்டுகளில் அவர்கள் வந்து முடிசூடா மன்னர்கள், அரசர்கள் அவர்கள். ஏன்னா இவர்கள் பல பேரை கொண்டுட்டாங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து அந்த உள்நாட்டு கலவரத்தில் இப்போது எதிர்ப்புகளில் இறந்தவர்களுக்கு ஒரு எண்ணிக்கை சொல்கிறார், 30,000க்கு மேலே நம்ம சொல்கிறார். இவ்வளவும் நடந்திருக்கு. நான் இன்னும் அவங்கக்கிட்ட இருந்த அந்த ரகசிய வாசகத்தை இன்னும் நான் கேட்கலை. நாங்கள் அணுசக்தியை நோக்கி பயணப்பட மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லணும். அது அவங்க இன்னும் சொல்லலை. அது ஏன்னு எனக்கு தெரியலை. அப்படின்னு ஏன் தெரியலன்றதை வெளியில் அவர் ஸ்டீவ் விட்காஃப் அவருடைய தனித்தூதர்கிட்ட சொல்லியிருக்கார். அதை அவர் சொன்னார் இங்கே. அதுக்கப்புறம் நிறைய ஸ்டீவ் விட்காஃப் அவருடைய தனித்தூதரையும் அவருடைய மருமகன் ஜாரெட் கூஷ்னர் அவரையும் நிறைய பாராட்டினார். எதுக்கு பாராட்டினார்னா, அவர்கள் வந்து இஸ்ரேலில் காசாவில் ஹமாஸ் கிட்ட பிணை கைதிகளாக இருந்தவர்களை விடுவிச்சதுக்கும், அப்புறம் அந்த மாதிரி பிணை கைதிகளாக இருந்தவர்கள் இறந்து போய் அந்த உடலினுடைய எச்சங்களை மீட்டு தந்ததுக்கும் 27 உடல்கள் அந்த மாதிரி அந்த உடல்களில் உள்ள எச்சங்கள் மீட்கப்பட்டன. பாடிலி ரிமைன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஒன்று வந்து ரொம்ப நாள் கிடைக்காத இருந்துச்சு, வேறு உடல்கள் கிடைச்சது, இது கிடைக்கல. அதையும் இறுதியாக கொண்டு வந்துட்டாங்க அந்த குடும்பத்துக்கு. அவரை இழந்த அந்த குடும்பத்தினருக்கு அது ஒரு பெரிய ஆறுதலை தந்தது. ரொம்ப பெரிய அளவில் பாராட்டினார். அதுக்கப்புறம் அவருடைய வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவை அவர் தான் இதுவரைக்கும் அமெரிக்க வரலாற்றிலேயே
இப்படி ஒரு சிறந்த வெளியுறவு அமைச்சர் இருந்திருக்க முடியாது அப்படின்ற பேர் வாங்க Praise போறாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. அவர் நாணி அப்படியே ரொம்ப பணிவாக இருந்ததையும் பார்த்தோம். அவர் ஒரு காலத்தில் ட்ரம்ப்பை எதிர்த்தவர். ஆனால் அவர் அப்புறம் விலைவாசியெல்லாம் நிறைய குறைஞ்சிருச்சு. பைடனுடைய ஆட்சியில் விலைவாசிகள்லாம் தாறுமாறாக இருந்துச்சு. இப்போ எல்லாம் குறைஞ்சிருச்சு. பணவீக்கம் வந்து ரொம்ப இருக்கிறதுலே குறைவாக இப்போ தான் இருக்குது அப்படின்றாரு. அதில் ஓரளவு உண்மை இருக்குது, ஓரளவு உண்மை இல்லை. அதுக்கப்புறம் எண்ணெய் விலை, அதாவது பெட்ரோலுடைய விலை ரொம்ப சந்தையில் வந்து அவர் ரொம்ப குறைவாக ஒரு விலை சொல்லி அந்த விலைக்கு விற்குது அப்படின்னாரு. அந்த மாதிரி உண்மையில் இல்லை. அவர் வழக்கமாக எல்லாத்தையும், அதாவது நீங்கள் பாருங்கள், லட்சக்கணக்கான குற்றவாளிகள் அமெரிக்காவில் வந்துட்டு தான் சொல்கிறாரு. அந்த மாதிரியான முதல்ல 2.5 கோடி பேர் அப்படி வந்துட்டாங்கன்னு சொன்னார். மொத்தமாக அந்நிய சட்டவிரோத நபர்கள் அமெரிக்காவில் 2.5 கோடி பேர் இருக்கிறதா சொன்னார். இது ஒரு 1 கோடி பேர் இருக்கலாம் அப்படின்றது தான் பொதுவான பார்வையாளர்களுடைய பார்வை. ஸோ ஈரான் பற்றி இந்த மாதிரி சொன்னார், இந்தியா பாகிஸ்தானை பற்றி இப்படி சொன்னார். அப்புறம் உள்நாட்டு அவர்களுடைய பொருளாதாரத்தை பற்றி அதை சொன்னார். அதுக்கப்புறம் இந்த தரவு மையங்கள் இருக்கு இல்லையா, டேட்டா சென்டர்ஸ்க்கு அவர் என்ன அதில் அந்த பேச்சில் ஒரு நல்ல கருத்து சொன்னார். இந்த டேட்டா சென்டர்ஸ்க்கு வேண்டிய சக்தியை, எனர்ஜி அவர்களே உருவாக்கிக்கணும். ஏன்னா அரசுக்கிட்ட இருக்கிற அதனுடைய கிரிட் இருக்கு இல்லையா, அதனுடைய வலைப்பின்னல், அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பழசு. அதில் இவர்களுக்கு வந்து அது வந்து பகாசுர பசியை எடுக்கக்கூடிய தரவு மையங்கள். அந்த தரவு மையங்கள் வந்து நிறைய, நீங்கள் இப்போ ChatGPT நீங்கள் பயன்படுத்துகிறீங்க, அல்லது இன்ஃபினிட்டி பயன்படுத்துகிறீங்க, டீப்சீக் பயன்படுத்துகிறீங்கன்னா, நீங்கள் ஒரு 100 ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு வந்து வேண்டுகோள் தரீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் தண்ணியாவது அது மேலே ஊற்றுனா தான் அது குளிரும். அப்படி இப்போது ஒரு 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 சாதாரண ஒரு ப்ராம்ப்ட்டுக்கே அவ்வளோ 100 ப்ராம்ப்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய தரவு மையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 30,000 பேருக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி அது மட்டுமே எடுத்துக்கும். அப்புறம் அந்த தண்ணி வந்து உப்பு தண்ணியாக இருக்க முடியாது, நல்ல குடிநீராக இருக்கணும். நாம் இப்போ வந்து நாம் போட்டிருக்க இந்த ஒப்பந்தத்தில் நாம் நிறைய தரவு மையங்கள் இங்கே பண்ண போகிறோம், அம்பானியும் அதானியும் சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு ஏற்கனவே நம்ம நீர்வரத்து குறைவாகவும் பூமி நீர் வந்து குறைஞ்சிட்டும் வர நிலையில் நமக்கு இதை நம்ம இது நினச்சி பார்க்கணும். அமெரிக்காவில் நிறையா இந்த மாதிரி தரவு மையங்கள் பக்கத்தில் இருக்க இடங்களில் தண்ணீர் இல்லாத அளவுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் இப்போ தொழில்நுட்பம் என்னென்னா, இதில் தண்ணீர் இவ்வளவு செலவு பண்ணி இதை குளிர்விக்கிறத விட வேறு ஏதாவது வழி இருக்கான்ட்டு அந்த மாதிரி யோசனையில் இருக்காங்க. ஸோ அவர் என்ன சொல்லிட்டாரு, இவர்களுக்கு வேண்டிய சக்தியை அவர்களே உருவாக்கி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்முடைய எலக்ட்ரிக் கிரிட், மின்சார பின்னல் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு, நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க மிகப்பெரிய அளவில் தேவைப்படும். அது ஒரு நல்ல கருத்து சொன்னார். 1 மணி நேரம் 47 நிமிஷம் பேசுனதில் பல பேருக்கு, அதாவது அவருக்கு இந்த டிப்ஸ் வாங்குறாங்கல்ல, அமெரிக்காவில் டிப்ஸ் வந்து ஒரு பெரிய கலாச்சாரம். நீங்கள் ஒரு உணவகத்துக்கு போகிறீங்க இல்லை எங்கேயாவது போகிறீங்கன்னா டிப்ஸ் கொடுக்கறது, ஊபர் டிரைவருக்கு கூட அவருக்கு கூட டிப்ஸ் கொடுக்கறதுன்றது நடக்கும், கல்ச்சர் அது. ஆமாம், அந்த டிப்ஸுக்கு முன்னாடி வரி இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறீங்க, ஓவர் டைம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வரி இருந்துச்சு. நீங்கள் ஓவர் டைம் பண்ணால் 1.5 மடங்கு சம்பளம் கிடைக்கும். 1 மணி நேரத்துக்கு $15 ஓவர் டைம்னா உங்களுக்கு $22 கிடைக்கலாம். ஆனால் அதுக்கு வரி இருந்துச்சு. அந்த வரி அவர் எடுத்துட்டார். அதில் தான் அவருக்கும் இலான் மஸ்க்கு இவங்க 2 பேருக்கும் ஒரு பெரிய தகராறு வந்துச்சு. பிக் பியூட்டிஃபுல் பில்னு சொல்லிட்டு, நான் அரசு செலவுகளை குறைக்கணும்னு பார்க்குறேன், இவர் அரசு செலவுகளை கூட்டுறதுக்கான வழிகளை பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டது ஞாபகம் அவங்களுக்கு. அதில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் $5,000 மிச்சமாகுது வரியில். என்னால் அந்த $5,000 அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அதை சொன்னார். அவர் பெருமைப்பட்டுக்கிட்டார். முழுக்க முழுக்க அவருடைய பெருமை தான். இந்த எல்லைகளை பாதுகாத்தேன்னாரு, விலைவாசியை குறைச்சிட்டேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவங்கள ஜனநாயக கட்சியினரை தர்மசங்கடப்படுத்துறதுக்காக என்ன பண்ணார், நம்முடைய முதல் கடமை இந்த நாட்டு குடிகளை காப்பாற்றுவது, இந்த நாட்டு குடிகளை பாதுகாப்பது. அது வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய அந்நியர்களுக்கு, சட்டவிரோதமாக வரக்கூடிய அந்நியர்களை காட்டிலும் நம்முடைய முதல் கடமை இதுதான். இதை ஒத்துக்கிறவங்க எல்லாரும் எழுந்து நில்லுங்க அப்படின்னார். அங்கே இந்த ஜனநாயக கட்சியினர் இந்த உரையவே பல பேர் புறக்கணிச்சிட்டாங்க, வரலை. இருந்த கொஞ்ச நெஞ்சு பேர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. வெட்கக்கேடு அப்படின்னாரு.
நாடு பார்க்கும் இவங்க எப்படிப்பட்ட ஆட்கள்னு நாடு பார்க்கும் அப்படின்னாரு. அப்புறம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அந்த அவருடைய இறக்குமதி கட்டணங்களை உச்சநீதிமன்றம் அதற்கு உரிய அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சு. அதை வந்து துரதிருஷ்டவசமானதுன்னு மட்டும் சொன்னார். அப்படி சொன்னவர்களை முட்டாள்கள்னு திட்டார் முன்னாடி. அந்த கேள்விக்கு தனியாக வராங்க சார், வாங்க. ஆனால் அவர்களும் உட்கார்ந்துருக்காங்க அந்த இடத்துல. அந்த உரை அப்போ வந்து அவர்களும் உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள துரதிருஷ்டவசமானதுன்னு மட்டும் சொன்னார். ஸோ இன்னும் நிறையா இருக்குது அவர் சொன்னதில் நாம் சொல்லக்கூடியது. முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டேன். வெளி விவகாரத்திற்கு அவர் நிறைய நேரம் கொடுக்கல. சரி சார். சார், அந்த ஸ்டேட் ஆஃப் யூனியனில் ட்ரம்ப்புடைய பேச்சில் முக்கியமாக அவர் குறிப்பிட்டு நமக்கான ஒரு கருத்தாக நம்ம எடுத்துக்க வேண்டியது, இந்தியா பாகிஸ்தான் போரில் நான் பேசி சமாதானப்படுத்தினேன், அப்படி இல்லைன்னா 3.5 crores பீப்புள் பாகிஸ்தானிஸ் வந்து செத்து போயிருப்பாங்க, அந்த அதிபர் கூட இறந்து போயிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சார். இது நம்ம இந்திய இராணுவத்துடைய வலிமையை பிரதிபலிக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாமா, இல்லை எப்படிங்க சார்? ஏன்னா நம்ம வந்து போரை வந்து தடுத்து நிறுத்தலை அப்படிங்கிற நம்ம எந்த கருத்துமே நம்ம சொல்லாமல் இருக்கிறோம். பட் ட்ரம்ப் வந்து அங்கே உயர்வாக பார்க்கக்கூடிய அந்த ஸ்டேட் ஆஃப் யூனியனில் பேசும்போது ஒரு இந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது நம்மளுடைய பிரைடாக எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படி இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்கிட்ட 3 கோடி பேருடைய உயிர்களை நீங்கள் பாதுகாத்துட்டீங்க அப்படின்னு சொன்னார். இந்த 3 கோடி பேர்கள் 2 தரப்பையும் சேர்ந்தவர்கள். இந்தியர்கள் பாதி, பாகிஸ்தானிகள் பாதி. ஏன்னா 2 பேருமே பெரிய அணுசக்திகள். 2 நாடும் மோதிக்குச்சுன்னா அந்த இடத்துக்கு அணு ஆயுத போராக அது மாறிவிட்டு, அணுசக்தி போராக அது மாறிவிடுமானால் அப்போது இவ்வளவு சேதம் விளையும். இவ்வளவு பேர், 3 கோடி பேர்ன்றது கொஞ்சம் நஞ்சம் பேர். கண்டிப்பாக 3 கோடி பேர் இறந்து போயிட்டு இருப்பாங்க. அதை நீங்கள் தடுத்துட்டீங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதாவது இது வந்து ஷபாஸ் ஷெரீஃப்கான ஒரு அப்ரிஷியேஷனா, இல்லை எப்படி பார்த்துக்கிறது சார்? தனக்கான அப்ரிசியேஷன். தனக்கு தான். அவர் தன்னை மட்டுமே மையப்படுத்தி, தன்னை மட்டுமே, தன்னுடைய மனைவி மெலனியாவை நேற்று பாராட்டினார். தன்னையும் தன்னை தவிர அவருக்கு வேறு இந்த உலகம், அவருடைய மூக்குக்கு மேலே உலகம் கிடையாது அவருக்கு. அதனால் அவரை பாராட்டிக்கிறதும், அவர் வந்து 3 கோடி மக்களுடைய உயிரை காப்பாற்றியதாக சொல்லியிருக்கலாம். இந்த பாகிஸ்தானிகள் சொல்லியிருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. 3 கோடின்னு சொல்லியிருப்பாங்களான்னு தெரியாது. பல லட்சக்கணக்கானவர்களை நீங்கள் காப்பாற்றினீர்கள்னு சொல்லியிருக்கலாம். இல்லை, இந்த மனிதரை, இவருக்கு புகழ்ச்சி வந்து இவ்வளவு பிடிக்குதே, அதனால் என்ன கெட்டு போச்சு சொல்லலாம். நான் தான் முன்னாடியே சொன்னேன், நோபல் பரிசுக்கே அவரை வந்து அவர்கள் பரிந்துரை செய்தவர்கள். அதனால் சொல்லியிருக்கலாம். இது தனக்கான தம்பட்டம் தான் முழுக்க. அந்த எப்போவுமே அவர் தன்னை பற்றி பேசும்பொழுது இது மாதிரி ஒரு அதிபர் வந்ததே இல்லை, இது மாதிரி சரித்திரத்திலேயே இந்த மாதிரி இவ்வளோ வலிமை மிக்க ஒரு நாடு இருந்ததில்லை, இவ்வளோ வலிமை மிக்க ஒரு இராணுவம் இருந்ததில்லை, இதெல்லாம் சொல்கிறார் நேற்று அவருடைய உரையில். சார், ட்ரம்ப் வந்து தன்னுடைய விஷயத்தை, தன்னுடைய பிரபலத்தை தம்பட்டமாக சொல்லக்கூடிய அவரை அமெரிக்க உச்சநீதிமன்றம் தலையில் கொட்டுற மாதிரி, அதாவது இந்த டாரிஃப் விஷயத்தில் அவருக்கு டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி, நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வரியெல்லாம் போட முடியாது, நாங்கள் எதுக்கு இருக்கோம், உச்சநீதிமன்றம் தான் வரியெல்லாம் நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க சார். அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி இல்லை. இந்த அவரை வரிகளை முதல்ல எப்போ போட தொடங்கினார்னா, போன வருஷம் 2025 ஏப்ரல் 1 3 நாடுகள் மேலே முதல்ல வரி போட்டார். அந்த 3 நாடுகள் வந்து கனடா, மெக்சிகோ, சீனா. எதற்காக வரி போட்டார்னா, ஃபென்டனல்னு சொல்லிட்டு ஒரு போதை மருந்து பொருள், செயற்கை போதை மருந்து பொருள். அந்த போதை மருந்து வந்து 100 மடங்கு போதை தரக்கூடியது மற்ற எந்த போதை பொருளை காட்டிலும். அதை உருவாக்கக்கூடிய பொருட்கள் சீனாவிலிருந்து வருது. அது உருவாகி மெக்சிகோவிலிருந்து வருது, அமெரிக்க கரைகளுக்கு வருது, கனடாவிலிருந்தும் கடத்தப்படுது. இவர்கள் வந்து போதுமான அளவு அது அமெரிக்க கரைகளுக்கு வராமல் தடுப்பதாக சொன்னவர்கள் அப்படி செயல்படலை. அவர்களை அப்படி செயல்பட ஊக்குவிக்குவதற்காக நான் இந்த கட்டணங்களை அவர்கள் மேல் செலுத்துகிறேன்னு சொன்னார். அடுத்த நாள் ஒரு 58 நாடுகளுக்கு நமக்கு வந்து 26% அப்படின்னு போட்டார். பல பேருக்கு ஒவ்வொரு இவ்வளவுன்ட்டு நிர்ணயித்து அறிவித்தார். அதுக்கு பிறகு வந்து இப்படி ஆன உடனே பல சிறு குறு வணிகர்கள் அப்படி சேர்ந்த ஒரு தொண்டு நிறுவனம் இதை வந்து ஒரு வழக்காக எடுத்துகிட்டு போச்சு. அவருக்கு அந்த அதிகாரம் இல்லை, இப்படி இறக்குமதி கட்டணங்களை போடுவதற்கான அதிகாரம் அதிபருக்கு கிடையாது அப்படின்ட்டு. ஏன்னா அது வந்து கட்டணம்னு நீங்கள் சொல்லலாம், டாரிஃப்ன்ட்டு, ஆனால் அது வந்து உண்மையிலேயே வரி விதிக்கும் அதிகாரம். வரி விதிக்கும் அதிகாரம் காங்கிரஸுக்கு தான் இருக்குது, நாடாளுமன்றத்திற்கு தான் இருக்குது, அதிபருக்கு கிடையாது என்பது தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்வது. அதனால் நீங்கள் திருப்பி இதை வந்து தப்புன்னு சொல்லணும் அப்படின்ட்டு கொண்டு போச்சு. இதை வழக்காடினது யாருன்னா, நம்ம இந்திய வம்சாவழி வழக்கறிஞர் நீல் காட்டியல்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் பல வழக்குகளை முன்னாடி பண்ணியிருக்கார். ஒரு
சட்ட குழுவில் அவர் இருக்கார், ஒரு லா ஃபார்மில் இருக்கார். ஜார்ஜ் டவுன் பல்கலைக்கழகத்தில் அவர் சட்ட பேராசிரியராகவும் இருக்கிறார். அவர் ஒரு நீண்ட விவாதத்தை நடத்தினார் உச்சநீதிமன்ற நீதிபதிகளோடு. அந்த நீண்ட விவாதத்தில் அவர் என்ன சொன்னார், நீதிபதிகள் அவர் குடைந்து எடுத்தார்கள். இது எப்படி நீங்கள் வரின்னு சொல்கிறீங்க, இல்லை இது வரி தான் அப்படின்ட்டு அவர் வாதம் பண்ணார். அதை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். இது வரிதான் முடிவான பிறகு வரி விதிக்கும் அதிகாரம் காங்கிரஸுக்கு மட்டுமே உண்டு, அது தெளிவாக இருக்குது. அதனால் அவர்கள் அந்த உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை நீதிபதிகள் 6 பேர் 9 பேர் உச்சநீதிமன்றத்தில் அவர்கள் சாகும் வரை இருக்கலாம், அவர்களுக்கு ஓய்வு காலமே கிடையாது. அதனால் அவர்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதில் இந்த 6 பேரில் 2 பேர் இவர் நியமித்தவர், இவர் நியமித்த ஒரு பழமைவாதி கன்சர்வேட்டிவ் நீதிபதிகள். அதனால் அவர்கள் அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக இருக்குது, காங்கிரஸ் கிட்ட தான் நீங்கள் போகணும், இதை விதிக்கணும் அப்படின்னா உடனே என்ன பண்ணார், கவலைப்படாத, அவருடைய எக்ஸிக்யூட்டிவ் அதிகாரம், அவருடைய செயல் ஆணை ஒன்று, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒன்று, அதிபருக்குரிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி 150 நாட்களுக்கு புதிதாக வரி விதிக்கலாம். அதுக்கு மேலே அது தொடரணும் அப்படின்னா காங்கிரஸுக்கு தான் இவர் போகணும். அப்படி 10% முதல்ல போட்டார், 10%. அதுக்கப்புறம் அதை 15% ஆக்கிட்டார். இப்போ எல்லா நாடுகளுக்கும் சீராக 15% தான். முன்னாடி அவர் 15% ஒரு 2 நாட்டுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு கொடுத்துருந்தாரு, தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும். அந்த இடத்துக்கு இப்போ எல்லாருமே வந்துட்டாங்க. நாம் 18% ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். நம்முடைய நிலைமை என்னன்றது இன்னும் சரியாக தெரியலை. அதான் சார் நான் கேட்கணும்னு நினச்சிட்டேன். அதாவது இப்போது காங்கிரஸ் தான் முடிவு பண்ணணும், அதாவது உச்சநீதிமன்றம் தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற நிலைமையில் இவர் நமக்கு 18% வரியை வச்சுக்கார். அதே நேரத்தில் ட்ரம்ப் சொல்கிறாரு, இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வணிக ஒப்பந்தத்தை மீறினீங்கன்னா அடுத்து நான் உங்க மேலே வரி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அது எப்படி? அவருக்கு பல அதிகாரங்கள் இருக்குது. அவர் இதை முதல்ல அவருடைய நிர்வாகம் எதிர்பார்த்தது தான். இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய ட்ரெஷரி செக்ரட்டரி, அதாவது நிதி செயலாளர், கருவூல அமைச்சர் அப்படி வச்சுக்கலாமே, அவர் பெசன்ட், அவர் முன்னாடியே சொன்னார், இந்த உச்சநீதிமன்றம் இதை சரியில்லைன்னு சொல்லிட்டுனா நாங்கள் மாற்று வழிகள் பல இருக்குது, அது வழியாக போவோம். அது இன்னும் கொஞ்சம் சிக்கலான வழிகள், ஆனால் இதை சரி கட்டுறதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்குது, அந்த வழிக்கு நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. இந்த தீர்ப்பு வந்த பிறகும் அப்படித்தான் சொன்னார். அதுதான் நடக்க போகுது. அப்புறம் ட்ரம்ப்பே அவருடைய உரையில் சொல்லிட்டார், பல நாடுகள் ஒப்பந்தம் செய்து கொண்ட பல நாடுகள் அந்த ஒப்பந்தத்தை கடைபிடிக்க தயாராக இருக்கின்றன, திருப்பி நாங்கள் பேச்சுவார்த்தைகள் தொடங்கணும்ட்டு யாரும் சொல்லலைன்ட்டு. அது அவர் சொல்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் இப்படி தடுத்துட்டிங்கன்னா அப்படி வரக்கூடியவர் தான் அவர். அவருக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. அமெரிக்க அதிபர் என்பவர் அவங்களுடைய ஆட்சி முறையே ஒரு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஒரு அதிபருக்குரிய ஆட்சி முறை. அது அங்கே நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்புகளும் அதிகாரமும் ஓரளவுக்கு தான். நாடாளுமன்றத்திற்கும் காங்கிரஸுக்கும் அவருக்கும் எல்லா அதிபர்களுக்கும் நிறைய இந்த மாதிரியான அதிகார மோதல்கள் எப்போவும் நடந்திருக்கு. இங்கே நடக்கும் இல்லையா, நீதிமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அது மாதிரி நடந்திருக்கு. அதனால் அவர் இந்த வழியை மூடிட்டிங்கன்னா அந்த வழியில் வந்துடுவார். அதனால் நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதனால் ஒரு தூதுக்குழு இங்கேருந்து போகிறதா இருந்தாங்க, அதை நம்ம நிறுத்திட்டோம். 2 நாடுகளும் பேசிக்கிட்டு தான் நிறுத்தியிருக்காங்க. எனக்கு என்னமோ இது தொடரும் அப்படின்னு தான் தோணுது. ஓகே சார், நன்றி, வணக்கம் சார்.